அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி அனலிஸ்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 2025 குரூப் 4 உடைய கட் ஆஃப் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் கொஷின் எப்படின்னு பார்த்துக்கலாம். 2018 குரூப் 4ல் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 11,900. அந்த கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் 2019 குரூப் 4ல் 9,398 வேக்கன்சி. அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மாட்ரேட். 2022 குரூப் 4 கொஷின் பார்த்தீங்கன்னா ஜிகே மட்டும் பேராகிராஃப் கொஷினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தமிழும் ஒன் வேர்டு மாதிரி இருக்கும், ஜிகே கொஷினும் மல்டிபிள் கொஷின் மாதிரி இருக்கும். 2022 குரூப் 4லேருந்து தான் ஜிகே கொஷினை ஸ்டேட்மெண்ட் வைஸ் காரணம் கூற்று இந்த மாதிரி கொஷின்லாம் வர ஆரம்பிச்சுது. அது ஜிகே ரொம்ப டப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 6,000 வேக்கன்சி, ஃபைனலாக 10,117 வேக்கன்சிக்கு கவுன்சிலிங் நடத்துனாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024 குரூப் 4ல் 9,500 டோட்டல் வேக்கன்சி. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஃபாரஸ்ட் வேக்கன்சியும் இதிலே ஆட் பண்ணி மொத்தமாக 9,500 வேக்கன்சின்னு கணக்கு காட்டாங்க. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருந்தது. 2025ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4ல் டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 4,000. கொஷின் லெவல் வெரி டஃப்பு. இதுக்கு முன்னாடி தமிழ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா 90+ போடுற மாதிரி வரும், ஜிகே தான் கொஞ்சம் மாட்ரேட்டாக வரும். அதனால் ஒரு 170 ஆவரேஜாக கட் ஆஃப் வந்துட்டு இருந்தது. இப்போ தமிழ்லேயே ரொம்ப டஃப்பாக ஆகிடுச்சு. எவ்வளோ டஃப்பாக வேணால் கேட்கலாம். எல்லோரும் படித்ததுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுலேருந்து எடுத்து 90+ போடுற ஆளும் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1953 புக்கில் இருந்துலாம் மரபு தொடர், பொருள்கான் இந்த மாதிரி கொஷின்லாம் அதிலேருந்து எடுக்கிறதால யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. புரியாத கொஷினாக இருந்தது எல்லாமே. அதனால் ஆவரேஜாக எல்லோரும் போடுற கொஷின் எல்லோரும் போட்டுட்டு இந்த கொஷின்லாம் லக் பேஸ்டாக யாருக்கு குத்து மதிப்பாக போடுறவங்க ரைட் ஆகிறவங்க கொஷின் இப்போது மேலே ஜாப் வாங்குற மாதிரி இருக்குது. அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயிண்ட்டு தான். அதனால் ஒரு சைடில் எக்ஸாம் கேன்சல் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியும் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட காட் ஆஃப் ஹேர் கட்டிங்ன்ட்டு முடிசூடும் பெருமாளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கால் 1 or 2 கொஷினில் ஜாப் மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இல்லாமல் கொஷினை எடுத்து கொடுத்தா தேர்வு எழுத தயாராக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2024 வரை 4 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த குரூப் 4ல் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தோம். அது ஜேஏ ப்ளஸ் டைப்பிஸ்ட்டு சேர்ந்தது தான் அந்த டோட்டல் வேக்கன்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜேஏ விஏஓ கட் ஆஃப் மட்டும் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் டைப்பிஸ்ட்டு கட் ஆஃப் பார்க்கலாம். 2018லேருந்து 2024 வரலும் 4 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 2018ல் எவ்வளோ கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஜேஏக்கு ஜென்ரல் கேட்டகரி 162, பிசி 159, எம்பிசி 158, எஸ்சி 155. அதாவது பிசி எம்பிசிக்கு இடையே ஒரு கொஷின் கம்மியாக இருந்தது. இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா 2018 தான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டஃப்பாக இருந்தது, வேக்கன்சியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்து 2019 குரூப் 4ல் கொஷின் மாட்ரேட்டாக இருந்தது. 2019ல் ஜென்ரல் கட் ஆஃப் 172, பிசி 169, எம்பிசி 169, எஸ்சி 166. இதில் பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா சேம் கொஷின் தான். அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்த எக்ஸாம் 2022. இதில் ஜென்ரல் கட் ஆஃப் 170+, பிசி 167+, எம்பிசி 167+, எஸ்சி 164+. இதுலேயும் பிசி எம்பிசி சேம் கொஷின் எடுத்தவங்களுக்கு தான்
ஜாப் கிடைச்சது. அதுக்கப்புறம் 2024 ஜென்ரல் கட் ஆஃப் 171, பிசி கட் ஆஃப் 168, எம்பிசி 168, எஸ்சி 165. கடைசி 3 குரூப் 4 எக்ஸாமில் பிசி எம்பிசி கட் ஆஃப் வந்து சேமாக வந்திருக்கு. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 170+ இருந்தால் ஜாப் செக்யூர்னு லாஸ்ட்டு 3 எக்ஸாமில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 3 எக்ஸாம் போல் இந்த எக்ஸாம்லேயும் 170க்கு மேலே எடுத்தால் தான் வேலை கிடைக்குமான்ற விவரத்தை வந்து இப்போ பார்க்கலாம். 2025 குரூப் 4ல் தமிழில் ஆவரேஜாக வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டு நான் கேட்டதுக்கு 70+ தான் வந்து போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழில் ஆவரேஜாக 75+ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆஸ்பிரண்ட்டே அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கட் ஆஃபுக்குள்ளே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா 80 to 85+ இருந்தால் அவங்க கட் ஆஃபுக்குள்ளே வரலாம். 90+ வந்து ரேர் ரொம்ப. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 90+ வந்து அசால்ட்டாக போடுவாங்க. அதனால் கட் ஆஃப் வந்து 170+ வந்திருக்கு. இதிலே 5 to 7 கொஷின் வந்து அவுட் கட் ஆஃபில். அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எளிமையாக தான் இருந்தது. 22லேருந்து 24 கொஷின் வந்து போடலாம். தமிழ்லே வந்து டைம் கன்சூம் பண்ணதால் ஜிகேவும் மேக்ஸும் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் மேக்ஸில் ஒரு 5 கொஷின் வந்து மைனர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்லேயும் 2022 குரூப் 4 மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான், எதுவும் காரணம் கூற்று அதிகமாக இருந்தது. மாட்ரேட் டு ஹார்ட்னே சொல்லலாம். இதில் 50லேருந்து 55 கொஷின் வந்து ஆவரேஜாக போடுவாங்க. இப்போ டோட்டலாக மினிமம் 152லேருந்து மேக்ஸிமம் 162 வரலும் இந்த நல்லா படிக்கிறவங்க ப்ளஸ் லக் பேஸ்டு பண்ணவங்களாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. 11 லட்சம் கேண்டிடேட் அட்டன் பண்ணதால் ப்ளஸ் 4000 வேக்கன்சி மட்டுமே என்றதால் இந்த கொஷின்லேருந்து லக் பேஸ்டு ப்ளஸ் சிலர் ஹார்ட் ஒர்க்கு குத்து மதிப்பாக போடுற கொஷினுக்கு சிலருக்கு ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது 160+ இருப்பாங்க நிறைய பேர். இப்போது வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. 8000 வேக்கன்சி வர இன்க்ரீஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவுன்சிலிங் நடக்கிற வரலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஒரு ட்ராபேக்னால் ஃபாரஸ்ட்டு வேக்கன்சியும் இதிலே ஆட் பண்ணிட்டாங்க. அது தனியாக எக்ஸாம் நடத்தியிருந்தால் ஃபாரஸ்ட்டுக்குன்னு ஒரு 2000 வேக்கன்சி க்ரியேட் ஆகிருக்கும். வாங்க கட் ஆஃப்குள்ளே போகலாம். இப்போ சொல்ல போகிற கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ விஓஓ கட் ஆஃப் மட்டும்தான். டைப்பிஸ்ட் கட் ஆஃப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 4000 வேக்கன்சியில் ஜேஏ விஓஓ வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஜென்ரல் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 165 மேலே இருந்தால் நீங்கள் ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்களுக்கு. பிசிக்கு 162, எம்பிசிக்கு 162, எஸ்சிக்கு 158. வேக்கன்சி 8000 வரலாம் இன்க்ரீஸ் பண்ணி அதில் ஜேஏ விஓஓ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 162 ஜென்ரலுக்கு, பிசிக்கு 159, எம்பிசிக்கு 159, எஸ்சிக்கு 155. இந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. +or-2 அல்லது 1 தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 150 எடுத்தாவே ஜேஏ கிடைக்கும், 145 எடுத்தால் ஜேஏ கிடைக்குன்னு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 140 தான் எடுக்க முடியும். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அந்த 160+ போடுறதுக்கும் அதிக ஆளுக்கு இருக்காங்க. நீங்கள் ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க இவங்களாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு. இவங்களாம் சைலண்ட் கில்லர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக விடை குறிப்பு தான். இறுதி விடை குறிப்புக்கும் தற்காலிக விடை குறிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய கொஷின் நீங்கள் 150 நினச்சிட்டு இருப்பீங்க, 155 வரலாம். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது இந்த கட் ஆஃப் கொஞ்சம் ஹையர் ஆகுது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் போட்டிருக்கேன். இன்னும் 2022 கட் ஆஃபில் பேஸ்ட் ஆன் டென்டேட்டிவ் கீ ஆன்சரை வச்சு போட்டேன். எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆன்சர் கீ படி பார்த்திங்கன்னா 10 கொஷின் வேரியேஷன் வரதால் கட் ஆஃப் கொஞ்சம் எகிரிச்சு. அதே போல் நடக்கக்கூடாதுன்னு தான் இப்போது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இல்லாமல் ஃபைனல் ஆன்சர் கீயும் கன்சிடர் பண்ணி கட் ஆஃப் போட்டிருக்கோம். 145, 140 எடுத்தவங்களாம் அடுத்த எக்ஸாம் படிக்கலாம்.
ஏன்னா வேக்கன்சி வெரி லோ. 8000 வந்தாவே பெரிய விஷயமா இருக்குது. பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் துல்லியமாக பார்க்கலாம். நன்றி.